உலகத்தின் தோற்றம் முன்னே உன்னை பெயரிட்டு தெரிந்து கொண்டே. உலகத்தின் தோற்றம் முன்னே உன்னை பெயரிட்டு தெரிந்து கொண்டே. தாயின் கருவினிலே உன்னை வளர்த்து பிரித்தெடுத்தே. தாயின் கருவினிலே உன்னை வளர்த்து பிரித்தெடுத்த என்னை பார், நோக்கிப்பார், நோக்கிப்பார், என்னை பார், கல்வாரியை நோக்கியே பார், ஜீவரட்சிப்பை பெற்றுக் கொள்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். தேவன் மனுஷனை உண்டாக்கின பொழுது அவன் அப்பாவியாக இருந்தான். ஆனால் பாவத்தின் நிமித்தம் அவனுடைய ஜீவியத்தில் வீழ்ச்சியும் சீர்கேடும் ஆரம்பித்தது. அதற்கு முடிவு நரகத்திலே இருக்கிறது. புகையானது அவனுடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சியை காண்பிக்கிறது. நெறிந்திருப்பது அவன் வாழ்க்கையிலே சீரழிவின் காரணத்தினாலே உண்டாகும் பாடுகளை காண்பிக்கிறது. இன்னும் கஷ்டத்தையும் வேதனையையும் காண்பிக்கிறது, நோயை காண்பிக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட பயங்கரமான நிலைமையிலே நோயாளிக்கு வைத்தியன் தேவையாயிருக்கிறது போல தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒருவராய் அவர் வராமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பாவத்தின் நிமித்தம் வீழ்ச்சி இன்னும் சீரழிவை கண்டிருக்கிற மனுஷர்களுக்கு இரட்சகராக வெளிப்பட்டார். எல்லா மனுஷர்களுடைய பாவத்தை தன்மேல் சுமந்து கொண்டு தாமே கல்வாரி சிலுவையிலே பலியானார். மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்து மரணத்தின் மேலும் பாவத்தின் மேலும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆகவே இப்போ யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ, அவரை தம் ஜீவியத்தில் தேவனாகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறார்கள், பாவத்தினால் உண்டாகும் சீரழிவிலிருந்து வீழ்ச்சியிலிருந்து விடுதலை பெறுகிறார்கள். இதை கேட்கிற நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜெபமாயிருக்கிறது.